ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் கோவாவோட அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நினைப்பீங்க என்னடா கிட்டத்தட்ட 1.5 மாதம் முன்னாடி சொல்லிவிட்டு இப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்து எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 எபிசோடாக நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் எபிசோடு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சேலம்லேருந்து பெங்களூருக்கு வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ பெங்களூர் டு கோவா மட்டும் தான் நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் சேலமில் வந்து நைட் ஒரு 12 அந்த மாதிரி டைமிங்கில் ட்ரெயினு. ஸோ அந்த ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் பெங்களூர் ரீச் ஆனது ஏர்லி மார்னிங் ரீச் ஆயாச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஃபுட் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெஜஸ்டிக்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். ஸோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 250 ஒரு பர் பர்சன் வந்து அமௌண்ட் ஃபேர் வந்துச்சு. ஸோ அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேயே கொண்டு போய் டெர்மினல் 1, 2 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து உங்களோட டெர்மினல் என்னவோ அந்த டெர்மினலில் கொண்டு போய் இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வெளியே ஆஃப்டர்நூன் லன்ச் எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து எங்களோட டைமிங் வந்து ஈவினிங் 7 o'clock தான் ஃப்ளைட் டைமு. ஸோ அதனால் ஒரு 1 hour வெளியே அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஸோ ஒரு 2 o'clock மேலே நாங்கள் செக்இன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ செக்இன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக எங்களோட லாபி தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு லாபி. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணிட்டோன்னா நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு எங்களோட இதெல்லாமே வந்து லக்கேஜ் எல்லாமே வந்து அங்கேயே கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு லாபிஸாக எப்படி இருக்குது, ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போயிட்டு உள்ளே விசிட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ விசிட் பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 hours பிஃபோரே நாங்கள் போயிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. கிட்டத்தட்ட நாங்கள்லாம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நல்லா படுத்து தூங்கிட்டேன். நல்ல ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா அதே மாதிரி ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் ஒரு எவ்வளோ சீக்கிரம் முன்னாடியே போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 3 hours பிஃபோரே நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ₹1 ₹2 ஃபுட்டெல்லாம் அந்த மாதிரி அங்கே இருந்துச்சு. பட் ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து கோவாவில் வந்து நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ளைட் வந்து ஒரு 6 o'clock அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ ஃப்ளைட்குள்ளே நம்ம ஏறியாச்சு. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினா செம்ம மழைங்க. எனக்குன்னா பயமாயிடுச்சு. என்னடா மழை டைமில் நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிறோமே, ஏதாச்சும் ஆயிருமோ அந்த மாதிரி சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எப்படி அப்படியே ரொம்ப க்ளவுட்குள்ளே போகும்போதெல்லாம் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டைம் இது வந்து என்னோடய ஃப்ளைட் வந்து ஃபஸ்ட் டைம் இது. என்னோடய ஒய்ஃப் அப்படி கிடையாது. அவங்க ஒரு 2, 3 டைம் போயிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் க்ளவுட்ஸ்குள்ளேலாம் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மைல்டாக அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பீஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் ஃப்ளைட்டில் போகும்போது. கீழே பார்க்கும்போது அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன் நான். அப்புறம் நிறைய பேசிவிட்டு நானும் ஒய்ஃபும் கிட்டத்தட்ட பெங்களூர் டு கோவா 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா வெளியே வந்தோடனேயுமே உங்களுக்கு அப்படியே நிறைய ட்ராவல்ஸ் ஏஜென்சி இருக்காங்க. ஸோ வெளியே வந்தோடனேயுமே அப்படியே நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சவுத் கோவாவை விட நார்த் கோவா ரொம்ப ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ அதனால் வெளியே வந்துட்டு அங்கேருந்து நார்த் கோவா போயிட்டு நார்த் கோவாவில் வந்து ஆல்ரெடி ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் எப்படி என்னங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2K சப்ஸ்கிரைபரில் இருந்தோம். அப்புறம் 5K வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8.5K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.